ஆமென். இப்பொழுது இன்னொரு பாடலை பாடுவோம். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்திரே. ஹல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி. கருவில நாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். கருவில நாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் அழைந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் நன்மை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் நன்மை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று சொல்லுவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை எங்கள் அன்பு தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. தற்பரனே தற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன், தற்பரனே தற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. ஊரெல்லாம் சென்றிடுவேன், உந்தன் நாமம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சென்றிடுவேன், உந்தன் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசு என்று உம் நாமம் உயர்த்தி
உயர்த்திடுவேன். தெருவெல்லாம் இயேசு என்று உம் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எங்கள் அன்பு தெய்வமே, ஆளுகை செய்யும் என்னை எங்கள் அன்பு தெய்வமே. உமையன்றி உலகில் ஆறுதல் என காருமில்லை, உமையன்றி உலகில் ஆறுதல் என காருமில்லை. இந்த செல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த செல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் அப்படியே கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தரை துதித்து உண்மையாகவே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு இந்த நாளில மகிமை செலுத்த வேண்டும். இந்த பரிசுத்தமான நாள், பரிசுத்த ஆராதிக்கிற ஒரு நாள். இந்த பரிசுத்தமான நாளிலே நாம் ஆராதனை செய்வதை கர்த்தர் பிரியமாய் நோக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கு
தேவனை தொழுதிடவே ஒரு மனதோடே கூடி வந்தோம். உன்னத தேவனை தொழுதிடவே ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. இந்த பூமியில மனுஷன் அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மனுஷன் கொடுப்பான். அப்பத்தை கேட்டா மனுஷன் கல்லை கொடுப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்ல பிதா நமக்கு இருக்கிறார். நாம் கேட்டதை நமக்கு தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். நாம் கேட்டதை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவன் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவன் நீரே. ஒரு மனதோடே கூடி வந்தோம். உன்னத தேவனை தொழுதிடவே ஒரு மனதோடே கூடி வந்தோம். உன்னத தேவனை தொழுதிடவே ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஹல்லேலூயா. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். கரங்களை உயர்த்தி ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பாரா? உன்னத தேவனே நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓயாத புகழ்ச்சி ஆண்டவரே, உம்மை பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தொனியில அந்த பரலோகத்துல நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஓயாத புகழ்ச்சி இருக்கிற இடத்துல நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பூமியிலே நாங்கள் செய்யும் ஆராதனைக்கு நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பறந்து காக்கும் பட்சி போல தேவன் தினமும் காத்திடுவாரே என்று சொல்லி இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் காத்திடுவாரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஆண்டவரே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த ஆதரவு இல்லாத நாட்களில எங்களை தேற்றுகிற தெய்வம் நீங்க ஒருத்தர் தான்ப்பா. நீர் எங்களுக்கு உண்டு, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீர். ஆண்டவரே, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உண்மையுடைய வார்த்தையை, நீ சொல்லியிருக்கிற வார்த்தையை நாங்கள் நம்பி ஆண்டவரே இப்பொழுதும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீர் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசப்பா, நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர். எங்களை அழைத்து செல்ல போகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தகப்பனை போல தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவார். தாயை போல தேற்றுவார், தகப்பனை போல சுமந்திடுவார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. இல்லாதவைகளை இருப்பது போல் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தருபவரே. இல்லாதவைகளை இருப்பது போல் செய்பவரே. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்பவரே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர்,
Thank you Jesus. அடுத்த சரணம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்பவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. காற்றையும் மழையும் நீங்கள் காண மாட்டீர்கள், ஆனால் உண்மையாகவே கர்த்தர் அற்புதங்களால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார், தண்ணீரால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். காற்றையும் கடலையும் தேவன் அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே கர்த்தருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், மரித்த ஒரு வாலிபன் ஒரு விதவையினுடைய மகனை எழுப்பினார். பாடையிலே அவனை தூக்கி கொண்டு போனார்கள். அந்த பாடையை நிறுத்தி என் தேவன் அந்த வாலிபனை எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீதானே, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் நீதானே. காற்றையும் கடலையும் அதட்டினவர் நீதானே, மரித்தவனை உயிரோடு எழுப்பியவர் நீதானே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர். வேறு எந்த ஒரு தெய்வமும் செய்யலப்பா. நீர் மரித்து 3 நாள் கல்லறையில இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய தகுதியான தெய்வம் என்று சொல்லுகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எல்லா அதிசயங்களையும் செய்கிறவர். நீர் ஒருவரே இந்த வியாதிகளை, கொரோனாவுடைய வைரஸ்களை துரத்தி அடிக்கிறவர். அப்பா, இந்த தேசத்தை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை செய்வது கர்த்தருக்கு பிரியமானது. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம்
இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து வணங்கி தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக பணிந்து வணங்கி உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பணிந்து குனிந்து வணங்கி தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தர் ஆராதனைக்குரிய தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. 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 இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். நன்மை நினைக்கிற பிள்ளைங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. உடைய அன்பை எங்கள் மேல வைச்சிருக்கிறீரப்பா. உடைய அன்பை எங்கள் மேல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பாவியாகி என் மேல் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. துரோகியாயிருந்த எங்கள் மேல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உடைய இரக்கம் பெரியது. உடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனை நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தெரியப்படுத்தினீர் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. உடைய அன்பு எவ்வளவு மகா பெரிய அன்பு அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
எல்லாரும் உட்காருவோம். உண்மையாகவே கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்க ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலேயும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய அன்பிற்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய இரக்கங்கள். அவருடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தயவு நம் மேல இருக்கிறபடினால தான் நாம் இதுவரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தருடைய கிருபையை அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இந்த கொடுமையான நாட்களிலே நம்மை சுகமுடன் பலத்துடன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். விசுவாச பிள்ளைங்க, நீங்களும் சுகத்தோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறீங்க. நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறீங்க. உபவாச ஜெபம் இல்லை, நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கீங்க. 3 வேளை நம்ம செபிக்கிறோம், 3 வேளை நம்ம சாப்பிடுகிறோம், எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். ஆனால் வெளியே தான் போக முடியல. அல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் என்பது உண்மை. கடந்த வாரத்திலே ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனங்களை தியானித்தோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாம் அந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அது என்னென்ன ஆயுதம் என்று சொல்லி நாம் அதை தியானித்தோம். சட்டம் என்கிற ஒரு ஆயுதம், பொய்யின் ஆயுதம், வரையறுக்கப்பட்ட ஒரு ஆயுதம், இவையெல்லாம் சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். க்ரூவல் வெப்பன், கன்னிங் வெப்பன், அந்த கோவெட் வெப்பன், மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம். கன்னிங் வெப்பன், தந்திரமான ஆயுதம். க்ரூவல் வெப்பன், அது சட்டத்தின் மூலமாய் அது பயங்கரமாய் தாக்கக்கூடியதான ஒரு ஆயுதம். இப்படியெல்லாம் சொல்லி அந்த ஆயுதங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். இதையெல்லாம் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தினார். இதுல 2வது காரியம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவும் அது நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானித்து இந்த வார்த்தைகளை நாம் பேச போகிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். முதல்ல ஆயுதம் வாய்க்காதே போகும். 2வது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவும் வாய்க்காதே போகும் என்று நாம் இந்த வார்த்தைகளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் நாவு என்று சொல்லும் பொழுது அது ஒரு உருவாக்குகிற சக்தி அதுல இருக்கிறது. நாவு என்று சொல்லும் பொழுது
அது மனிதனுடைய சரீரத்திலே உள்ளுக்கு அடங்கி இருக்கிற ஒரு உறுப்பாயிருக்கிறது. ஆனால் நாவை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் அப்போஸ்தலர்கள் தேவதாசர்கள் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால் நேரம் போதாது. ஆயுதம் என்று சொல்லும் பொழுதும் நாவை குறித்து சொல்லும் பொழுதும் இவை இரண்டும் பொல்லாத ஒரு ஆயுதமாயிருக்கிறது, பொல்லாத காரியமாயிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த நாவை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால் அதிகாரத்தை அந்த நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாவினாலே மரணம் சம்பவிக்கும், ஜீவனும் சம்பவிக்கும். நம்முடைய நாவினாலே மரணம் உருவாகிறது, ஜீவனும் உருவாகிறது. அந்த அதிகாரத்தை மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த நாவின் மூலமாக கர்த்தர் அதுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், அதாவது ஒரு விருட்சம், பழம், கனி, ஜீவ விருட்சம். அது ஜீவனை கொடுக்கிறதான ஒரு விருட்சம், ஜீவனை கொடுக்கிறதான ஒரு கனி. இந்த பழத்தை சாப்பிட்டா அவங்க பழச்சிக்குவாங்க. அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க, 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது, அதில் ஒரு பழம் இருக்குது, அதை எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கதையா சொல்லுவாங்க. அதுபோல இந்த ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுகிறது? நாவின் மாறுபாடாய் பேசுகிற நாவுகள் இருக்கிறது, பொய்யாய் பேசுகிற நாவுகள் இருக்கிறது. நாவின் மாறுபாடு, மாற்றி மாற்றி பேசுகிற அனுபவங்கள், மாற்றி மாற்றி பேசுகிற அந்த தன்மைகள் அது இருக்கும் என்றால் நாவின் மாறுபாடோ எதை உருவாக்குமா? ஆவியை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆவியையே அது நொறுக்கிடும். நாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது, அவ்வளவு. அந்த நாவுக்கு, எலும்பில்லாத நாக்குக்கு எப்படி வேணாலும் பேசும்னு சொல்லுவாங்க. எலும்பில்லாத நாக்கு, அந்த நாவுக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆரோக்கியம் உள்ள நாவு. இந்த யாக்கோபு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானது சிறிய அவைகமாயிருந்தும். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பாருங்க, குதிரையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கப்பலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. குதிரையை முழுக்க அது அந்த கடிவாளத்தினால போட்டு அதை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கடிவாளத்துக்குரிய அந்த 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 வார், அந்த பட்டை, அது ஓட்டுகளுடைய கையிலே இருக்கும். அந்த வாரை திருப்பும் பொழுது அது திரும்பும். முழுக்க முழுக்க கடிவாளத்தினாலே போடப்பட்டிருக்கும். குதிரை வீரியமுடையது, ஒரு வீரிய வல்லமையுடையது.
குதிரை யுத்தத்துக்கு பயன்படுத்துவார்கள். சரி, இப்போ ஒரு வண்டியினுடைய ஆஸ் பவர் என்று சொல்லுவாங்க. குதிரை திறன், இத்தனை குதிரை திறனுடையது இந்த வண்டி. இவ்வளவு வேகமா போகும். அவ்வளவு வேகமாய் செல்லக்கூடிய ஒரு குதிரைய ஒரு சிறிய அந்த வார் தான் அதனுடைய கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதே போல கப்பலும் பயணிக்கிறது. மகா பெரிய சமுத்திரத்தில் ஒரு பெரிய கப்பல் பயணிக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கடல்ல அது போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கப்பலை திருப்புகிறதற்கும் அதை ஓட்டுகிறதற்கும் அதை வழிநடத்துவதற்கும் ஒரு சுக்கால், ஒரு சின்ன ஒரு கருவிதான். அதை வைத்து கொண்டுதான் திருப்புகிறார், அதை வழிநடத்துகிறார். அவ்வளவு பெரிய கப்பல் ஒரு சிறிய ஆயுதத்தினால அது நடத்தப்படுகிறது. அதே போல இன்னொரு அந்த 5-6 வசனத்தை வாசிங்க. அப்படியே நாவானது மிக சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை, சிறிய நெருப்பு பெரிய காடு, பெரிய காட்டையே என்ன பண்ணுமா? கொளுத்தி விடுகிறதா இருக்குது. பெரிய காடு 100 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், இல்ல 500 ஆண்டுகள் காலம் என்று காடுகள் வளர்கிறது. காடுகள் வளர்ந்து அந்த பெரிய காட்டையே ஒரு சிறிய நெருப்பு கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று இதெல்லாம் யாக்கோபு உதாரணமாய் சொல்லுகிறார். குதிரையை பற்றி சொல்லுகிறார், கப்பலை குறித்து சொல்லுகிறார், நெருப்பு அதாவது பெரிய காட்டை குறித்தே சொல்லுகிறார். காடு, அந்த காட்டை ஒரு சிறிய நெருப்பு பயங்கர தீ விபத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல அதுக்கு ஒப்பனையாக நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அவயத்திலே, மனுஷனுடைய சரீரத்திலே நாவு ஒரு சிறிய ஒரு அவயம்தான். ஆனால் அது பேசுகிற வார்த்தைகளோ பயங்கரமானவை. இந்த நாவு பேசுகிற வார்த்தைகள், உனக்கு விரோதமாய் எந்த நாவும் வாய்க்காதே போ. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நாவு வாய்க்காதே போகும் என்று நாம் பார்க்க முடியும். இந்த நாவை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை நான் எழுதி வந்திருக்கிறேன், அது நான் சொல்றேன் பாருங்க. அந்த 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் காடுகள் வளருகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில 30 ஆண்டு காலம் அல்லது 40 ஆண்டு காலம் குடும்ப வாழ்க்கையை நடத்துறவங்க ஒரு சிறிய நாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையினால குடும்பமே பிரிஞ்சு போயிடும். குடும்பமே சின்ன பின்னமாய் மாறுகிறது. ஒரு வார்த்தையினால அந்த உறவுகள், அந்த நட்பு எல்லாம் பிரிந்து போகிறதாய், உடைந்து போகிற அளவுக்கு நாவினுடைய அந்த அதிகாரம், அந்த பேசப்படுகிற நாவுகள், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. அது அடங்காத ஒரு பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இன்னைக்கு ஒரு கல்லை பெரட்டும் பொழுது அங்க ஒரு பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த கல்லை பெரட்டின உடனே அது எப்படி தாக்கும் என்று உடனே சொல்ல முடியாது. உடனே தாக்கிடும். அதனுடைய விஷம் அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து சரீரத்துல அந்த பாம்பு தாக்கி கடிச்சிச்சுன்னா அந்த விஷம் உடம்புக்குள்ள ஸ்பீடா பரவிடும். அதனால இந்த நாவை குறித்து அதுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விஷம், அந்த வசனத்தை வாசிங்க. நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. அது அடங்காத பொல்லாததும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனால நாவை குறித்து நாம் ரொம்ப 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 மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாவை குறித்து பேசுகிற வார்த்தைகள்
யாரை குறித்து பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இவையெல்லாம் நிதானித்து நிதானித்து பேச வேண்டும். டப்பு டப்புன்னு பேசிட்டா முடிஞ்சு போச்சு எல்லாமே. பாருங்க தாவீதுக்கு எவ்வளவு அவருடைய அனுபவத்துல சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 57 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 4 வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும், அவருடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டை, அவருடைய நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தாவீதுக்கு அந்த அனுபவம் பார்த்திருக்கிறார். தாவீதுடைய நாவையோ பற்களையோ சொல்ல அவளுக்கு எதிராய் வந்திருக்கிற நாவுகள். சிங்கங்களின் நடுவிலே என் ஆத்துமா குடியிருக்கிறது. அவருடைய பற்கள், மனிதனுடைய பற்கள் கூர்மையானவைகள், ஈட்டிகளாயிருக்கிறது. அவருடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளுமாயிருக்கிறது. அவருடைய நாவு கருக்கான பட்டயத்தை உடையதா இருக்கிறது. ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது. தாவீது எழுதுகிற அந்த பாருங்க, தீயை இருக்கிற மனுஷர் மத்தியில நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு கொடியதாய் பேசுகிறார். ஆனால் நாவு இப்படி இவ்வளவு மோசமானது என்று சொன்னாலும் அவன் ஒரு பக்கம் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னா, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவும் அது வாய்க்காதே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நமக்கு விரோதமாய் பேசப்படும் எந்த நாவும் அது வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, இன்னொரு அனுபவத்தை கூட தாவீது எழுதுகிறார். 12 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், அவர்களை எங்கள் நாவுகளினால் மேற்கொள்ளுவோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது, எங்களுடைய உதடுகள் எங்களுடையது. யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லி, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார். அவங்க பேசுற வார்த்தைகள் நாங்கள் எங்களுடைய நாவுகளினாலே மேற்கொள்ளுவோம். ஸ்போர்ட்ஸ் வச்சா ஸ்போர்ட்ஸ் வச்சு ஓடுறதுனா அதுல ஒரு ஜெயம் பெறுகிறோம். கத்தி வச்சு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லல. எங்களுடைய நாவுகளின் அந்த வார்த்தையினாலே எங்களை, அதாவது நாங்க பேசுகிற வார்த்தையினாலே எங்களுடைய நாவை எங்களை மீறி பேசவே முடியாது. எங்களுடைய நாவுகளுக்கு எதிராய் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பேசுவோம். அந்த அளவுக்கு எங்களுடைய நாவுகளினால் நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்கிறார். இந்த அளவுக்கு தாவீதுக்கு நெருக்கங்கள் இருக்குது. அவர் அதை உணர்ந்து எழுதுறார் பாருங்க. எங்கள் நாவுகள் பேசியே சாதிச்சிடுவாங்க, பேசியே ஏமாத்திடுவாங்க, பேசியே முடிச்சிடுவாங்க. நீதி நியாயத்தை பார்க்க மாட்டாங்க. அதனால நாவுகளுக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அதான் இந்த நாவுகளினாலே நாங்கள் மேற்கொள்வோம். உங்களுக்கு எதிராக உருவாகிற நாவு, நாம் அதை குற்றப்படுத்தும்படியாக அதிலே கர்த்தர் வைத்து விடுவார். யோபு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க போகுது. 5 யோபு 20-21. நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நாவின் சவுக்கு 20 வசனமா 21 20 வசனம் வாசிங்க. பஞ்சகாலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும்
விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர். எந்த அளவுக்கு யோபு எழுதுறார் பாருங்க. நாவின் சவுக்கு. அப்படி என்றால் நாவு ஒரு உருவாக்குகிற ஒரு சக்தி. அந்த பேசப்படுகிற வார்த்தைகள் கொடிய விஷம் நிறைந்தவைகள். நாவு ஒரு நெருப்பு. அது குடும்ப வாழ்க்கையை அது தீயரிச்சு அது சின்னாபின்னமாக்குகிறது. அதனால் இந்த நாவுக்கு உண்மையாகவே நாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக 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 ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். இந்த நாவு ஒரு சில நாவுகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மகதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி எலிசா பேசுகிறார். இந்த எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அதற்கு முன்னதாக இந்த 6ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிகளை வாசித்து பார்த்தால், சமாரியாவிலே பஞ்சம் மிக கொடியதா இருக்கிறது. அவர்கள் ஒரு கழுத தலைய 30-40 வெள்ளிக்காசோ சில வெள்ளிக்காசுக்கு அதை வாங்கி புசிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 80 வெள்ளிக்காசு. பாருங்க, அதனுடைய நிலைமை அப்படியே மாறுகிறது. ஒருவர் பிள்ளையை ஒருவர் சமைத்து சாப்பிடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இப்படி பிள்ளைகளை சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பஞ்சம் பயங்கரமாய் கொடியதாய் இருக்கிறது. சமாரியாவிலே பஞ்சம். இது நடக்கிற சம்பவம் பாருங்க. இந்த நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு உண்டாகி, நாளைய நேரத்தில் இந்த நேரத்திற்கு ஆகாரம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை, 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திற்கு சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் மா கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இதுக்கு எதிர்த்து பேசுகிறார். ராஜாவோடு கூட கைலாகு கொடுக்கிற ஒரு மனுஷன் எதிர்த்து பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு எழும்புகிற ஒரு நாவு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக எழும்புகிற ஒரு நாவு. வாசிங்க அந்த 2வது வசனத்துல. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, தேவன் சொன்ன வார்த்தைக்கு, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மகதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் எலிசா சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பின அந்த நாவை பார்த்து சொன்னார், நீ காண்பாய், அதிலே புசிக்க மாட்டாய்.
நீ காண்பாய், ஆனால் புசிக்க மாட்டாய். கர்த்தர் அப்படியே செஞ்சார் பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பும் அந்த நாவின் ஆயுதத்தை தேவன் நிச்சயமாகவே அது வாய்க்காமல் போக பண்ணுகிறார். பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். 17ஆம் வசனம். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளை இட்டிருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். ஜனங்கள் மிகவும் அவனை நெருக்கினதினாலே அவன் செத்து போனான் என்று வாசிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பின நாவு. தேவனுடைய வார்த்தை ஊழியக்கார் சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசி, பஞ்ச காலம் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஆனால் அவன் அவிசுவாசியாக இருந்து தேவனை விசுவாசிக்காமல் விரோதமாய் அவன் வார்த்தைகளை பேசுகிறான். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசின அந்த நாவை கர்த்தர் உண்மையாகவே வாய்க்காതെ போக பண்ணினார். முதல் நாவு அது சொல்லப்படுகிற, அதாவது அதுக்கு என்ன வார்த்தை சொல்ல முடியும் என்றால், குற்றப்படுத்துகிற நாவு. குற்றப்படுத்துகிற நாவு. பிரியமானவர்களே, இந்த நாவு பாருங்க, வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது நடக்கவே நடக்காது. சில விசுவாசிங்க குடும்பத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. விசுவாசம் இல்லை. கர்த்தர் பேசியிருப்பார், கர்த்தர் சொல்லியிருப்பார், இது போல நடக்கும், விசுவாசத்தோடு காத்து கொண்டே இருப்போம். ஆனா சில விசுவாசிங்க இது நடக்கவே நடக்காது, மனசுக்குள்ள அப்படியே வச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே நடக்காத காரியங்களை, நீங்கள் எண்ணியிருக்கிற காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எந்த நாவு குற்றப்படுத்தினதோ, நியாயத்தில் எழும்பும் எந்த நாவு குற்றப்படுத்தினதோ, அந்த நாவுக்கு கர்த்தர் வாய்க்காതെ போக பண்ணுவார். காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு எதிராய் பேசின நாவுகள் அது குற்றப்படுத்தப்படும். அந்த நாவுகள் பேசின அதிகாரம் அது நிச்சயமாய் நிறைவேறாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 55:11 நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்ல. அப்போ கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் சொன்னதுதான். அதுக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பும் என்றால் கர்த்தர் அதை வாய்க்காமல் போக பண்ணுவார். அதனால அந்த தேவன் யார்? சொல்லுகிறவர் யார்? ஆதி முதலாய் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறவர். உண்மையாகவே அவர் ஒரு தேசத்துக்கு அதிபதி அல்ல, ஒரு தேசத்தை ஆளுகிறவர் அல்ல.
இந்த உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவர் என் ஆண்டவர். அவர் சொன்னது தான் பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதிலும் ஆளுகிறவர். அந்த ராஜா நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் சொன்ன காரியங்கள், உனக்கு விரோதமாய் எழும்பும் நாவு அது வாய்க்காதே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாவை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். யோசேப்பு சொப்பனத்தை கண்டு 11 அரிக்கட்டுகள் வணங்கி நிற்கிறதையும் இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறதையும் கண்டான். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் இவனை வணங்கி இருக்கிறதாக சொப்பனம் கண்டான். இந்த சொப்பனத்தை கண்ட இந்த யோசேப்பு தன் சகோதரத்தில் சொல்லுகிறார். தன் சகோதரத்தில் சொல்லும் பொழுது அவனை எப்படி பார்த்தாங்க பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனத்தின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார். அவனுடைய தகப்பன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இதை அவன் தன் தகப்பனுக்கும் இந்த சொப்பனத்தை போய் சொன்னாரு. அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கண்ட உடனே அந்த சொப்பனம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து, இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும், எப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அந்த சொப்பனத்தை குறித்து அவன் சகோதரத்தில் சொல்லும் பொழுது அவன் மேல கோபம் கொண்டு அவனை பகைத்தார். தன் தகப்பனிடத்தில் சொல்லும் பொழுது தகப்பனும் நானும் உன் தாயாரும் 11 சகோதரரும் உன்னை வந்து வணங்குவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். பாருங்க, யோசேப்பினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது யோசேப்பை தன் தகப்பன் யாக்கோபு என்ன பண்றாரு, அந்த 11 சகோதரர்களுக்கும் நீ போயிட்டு அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவங்க ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 பேருக்கு, அந்த 11 பேர் 10 பேரே வைப்போம், அந்த 10 பேருக்கு உண்டான ஆகாரத்தை மூட்டை கட்டி கொடுத்து அது அப்படியே ஒவ்வொரு 10 பேருக்கு தான் அவங்களும், அதாவது சாதாரணமாக சாப்பிட மாட்டாங்க, அவங்க நல்லா சாப்பிடுறவங்க. அப்போ அவ்வளோ வெயிட்டையும் அவன் சுமந்து கொண்டு யோசேப்பு தன் சகோதரரை நேசித்தபடி இல்லை. அவன் யோசேப்பை நினைச்சு பார்ப்போம். யோசேப்பை அதாவது அப்பா வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு, செல்ல பிரியமுள்ள பிள்ளையா வளர்க்குறாரு. பிரியமான பிள்ளையா இருக்கனால வஸ்திரத்தை, அதாவது பல அங்கி ஒன்று எடுத்து கொடுத்தாரு. இப்படி செல்லமா இருக்கும் பொழுது அப்பா நான் போகமாட்டேன்பா, ஏன்னா உள்ளத்துல
அந்த பகையை அந்த யோசேப்பு வைக்கவில்லை. அந்த வேலையை அப்பா தகப்பன் சொல்லும் பொழுது உடனே அவனுக்கு எழுந்து கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போறார் பாருங்க. அந்த 10 பேர் சாப்பாட்டை சுமந்து கொண்டு நீ போய் சீகேம்ல தான் அவங்க போய் தேடுறாங்க. அவங்க போய் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஆகாரத்தை உன் சகோதரருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் தகப்பன் சொல்றத கேட்டுட்டு அந்த 10 பேருக்கும் தேவையான உணவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த சகோதரரை தேடி போறார். உள்ளத்துல பகை இருந்தா அந்த யோசேப்பு அப்படி செஞ்சிருக்க மாட்டான். யோசேப்பு தன் சகோதரரை எல்லாரையும் நேசித்தான். நேசித்தபடினாலே அந்த வேலையை செய்யறான். பாருங்க, அந்த சீகேமுக்கு போனா அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல அந்த சகோதரர்கள் இல்லை. இவ்வளவு தூரம், பல மைல் தூரம் இந்த ஆகாரத்தை சுமந்து அந்த நடந்து சுமந்து கொண்டு வந்த அந்த இடத்துல சீகேம்ல பார்த்தா அந்த 11 சகோதரர்களும் இல்லை. அவன் உடனே யோசித்திருக்கலாம். என்ன யோசித்திருக்கலாம்? எங்கேயாவது போயிட்டு ஆடு தானே மேய்க்க போயிருக்காங்க, திரும்ப தானே இப்படி வருவாங்க, இங்கே உட்கார்ந்துலாம் அவங்க வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல அவன் அந்த நிலையில இல்லை. திரும்பவும் கேட்கலாம். அங்க யாராவது விசாரிச்சு பார்க்கும் பொழுது தோத்தானுக்கு போயிருக்கிறான். தோத்தானுக்கு போவோம் என்று அவங்க பேசி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கும் போறான். இன்னும் பல மைல் தூரம் திரும்ப நடக்கிறான். இந்த 10 பேர் டிஃபன் பாக்ஸும் தூக்கி சுமந்து கொண்டு 10 பேருடைய ஆகாரத்தை சுமந்து கொண்டு திரும்பவும் பல மைல் தூரம் நடந்து போய் தன் சகோதரர்களை பார்க்கிறான். எந்த விதத்தில் அந்த குடும்பத்துக்கு தீமை செய்யாத ஒரு யோசேப்பு. குடும்ப பாரத்தை உண்மையாகவே இன்றைக்கு நம்ம அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவங்க சொல்லலாம். காப்பாற்று, நான் தான் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு சம்பாதிச்சு போடுறேன், சம்பாதிச்சு கொடுக்கிறேன். இப்படி யோசேப்பு பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை நேசித்தபடினாலே, தன் சகோதரர்களை நேசித்தபடினாலே, பாசம் வைத்தபடினாலே இந்த காரியத்தை அவன் விரோதம் இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் தன் சகோதரர்களுக்காய் செய்யறான். ஆனா அந்த சகோதரர்கள் தூரத்துல யோசேப்பு வரத பார்த்துட்டாங்க. பார்த்து என்ன தீர்மானம் பண்றாங்க? இவனை அடிச்சு என்ன பண்ணுவோம், இந்த குழியில போட்டு விடுவோம் அப்படி சொல்லி தீர்மானம் பண்றாங்க. அந்த வஸ்திரத்துல ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை இது பண்ணி மிருகம், ஒரு கொடிய மிருகம் வந்து அவனை அதாவது அவனை அடிச்சு சாப்பிட்டது, பட்சித்து போட்டது என்று சொல்லிவிடலாம் தகப்பனாருக்கு என்று சொல்லி அவங்க பாருங்க அந்த பிளான் பண்றாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, அதாவது உழைச்சு வேலை செய்து சம்பாதித்து காப்பாற்றுகிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பேச்சு எடுபடாத நிலைமையில் இருக்கலாம். உடன் பிறந்த சகோதரர்களால் பல கொடுமைகள் அனுபவிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த யோசேப்பும் கூட அப்படிதான் இருந்தார். அவனை கொலை செய்து மறைத்து விடலாம் என்று எண்ணினார். அந்த ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் வாசிங்க அந்த வசனத்தை. இல்லை, இதே அதிகாரம் 37ஆம் அதிகாரம், அந்த 50ஆம் அதிகாரத்தை அப்புறம் வாசிக்கலாம். இந்த 37ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்திலே அவனை கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி என்ன பண்ணாங்க? சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி,
இதோ சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இந்த சம்பவம் எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு காண்பிக்க வேண்டிய இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்காத நாவு. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு காண்பிக்க வேண்டிய இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்காத ஒரு நாவு. தன்னுடைய சொந்த குடும்பத்தில் பேசப்பட்ட நாவு பாருங்க. இவ்வளவு தூரம் ஆகாரம் கொண்டு வந்திருக்கிறானே அதை நினைக்கல. இவ்வளவு தூரம் தம்பி நம்மளை தேடி வந்திருக்கிறானே அதை நினைக்கல. அதை நினைக்காம அவன் சொப்பனத்தை நினைக்கிறாங்க. சொப்பனக்காரன் என்று பேர் வச்சிட்டாங்க. இதே அந்த யோசேப்புக்கு என்னை போய் சொப்பனக்காரன் அவன் எதிர்க்க சொல்லல. சொப்பனக்காரன் வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு பேரை வச்சிட்டாங்க. இந்த பட்ட பேர் வச்சதுனால அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. ஆனா இதையெல்லாம் அவன் நன்மையாக தான் யோசிப்பு யோசித்தான். தன்னுடைய அண்ணன்களுக்கு இந்த ஆகாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த யோசேப்பை குறித்து நன்றாக நமக்கு தெரிகிறது. இந்த நாவு எழும்பி அவனை ரத்தம் சிந்த வைக்க வேண்டும். ரத்தம் சிந்தி அவனை எப்படியாகிலும் அந்த மரணத்துக்குள்ளாக அவனை தள்ளிவிட வேண்டும் என்று தீவிரித்திருக்கிறது. அவனை ரத்தம் சிந்த தீவிரித்திருக்கிற அந்த நிலையில பாருங்க, தன் குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன் யோசேப்பு. தன் குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன், தன் சகோதரருக்காக உழைக்கிற மனுஷன். உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட நாவுகள் பேசுகிற நாவுகளாயிருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே வாய்க்காத போ. அதுதான் இந்த ஆதியாகம புஸ்தகத்துல 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசிங்கள். நீங்கள் எல்லாரும் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு பாதுகாக்கும், அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ அவன் நினைச்சு, இப்போ இவங்க தீமை செய்ய நினைச்சாங்க, தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று ஞாபகப்படுத்துறான். அப்ப கூட யோசேப்பு தன்னுடைய அதிகாரத்துல இருக்கிறான். 11 சகோதரர்களும் வந்து என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. அவன் சொன்ன சொப்பனம், அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறுகிறது. அந்த நிறைவேறுகிற காலத்திலும் கூட அவன் என்ன சொல்றான்? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். வெகு ஜனங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் என்னை வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் அல்லது உங்கள் சமுதாயத்தில் பேசப்படுகிற நாவுகள், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகள், அதையெல்லாம் வாய்க்காது போக பண்ணி உங்களை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு காலத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்கள் தீமை நீங்கள் எப்பொழுதும் யோசேப்பு அப்ப கூட நன்மை தான் செஞ்சான். அவனை பகைச்சாங்க, அப்ப கூட நன்மையை தான் செஞ்சான். அவனை குழியில தந்தாங்க, ஒன்றும் பேசல. அவன் அமைதியா இருந்தான். ஆனால் இப்பொழுது பேசப்படுகிற அனுபவத்தில் அவன் உயர்த்தப்பட்ட நிலைமையில வந்து நிற்கிறான். நீங்கள் தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நாவு அது வாய்க்காதே போ.
இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானித்து பாருங்க. அது வாய்க்காதே போகும். சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் அது வாய்க்காதே போக பண்ணுவா. உங்கள் எதிராக பேசப்படுகிற நாவுகள் வாய்க்காதே போக பண்ணுவா. அதனாலே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாவுகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம். பொறுமையோடு பதில் சொல்லுங்க. நாவு ஒரு உருவாக்குற ஒரு சக்தி. அது பட்டய கருக்கு போல இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். எங்கள் நாவினாலே நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார். எங்கள் நாவினாலேயே நாங்கள் மேற்கொண்டு விடுவோம் என்று சொல்லுகிறார். பேசுகிற நாவுகள் ரொம்ப ஜாக்கிரதையா நிதானமாக ஒருவர்கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்டோட மரியாதையோட நன்மை உண்டாக பேசுவோம். நாவின் அதிகாரத்தில் மரணம் ஜீவனும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் ஜீவனை பற்றி கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கிற அந்த சம்பவங்கள் இன்றைக்கு அதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். நீங்களும் தியானித்து பாருங்கள். வேத வசனத்தை எடுங்கள். நேரத்தோடு நீங்கள் அந்த ஜெபிப்பதில் வேதம் வாசிப்பதில் சரியாய் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நாம் சபைக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். நாளைய தினத்திலிருந்து 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நல்ல இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல ஞாபகம் வைக்கணும். நீங்க ஜெபிக்கணும். எதுக்கென்றால் சபைக்காக, சபைக்கு வந்து அந்த இடத்த கர்த்தர் அதை அமைய பண்ணணும். கர்த்தர் அந்த சபைக்காக அந்த இடத்தை நமக்கு கொடுக்கணும். இதற்காக ஜெபிக்கணும். இந்த 1 மணி நேரம் நாம் ஜெபிக்கலாம். தினமும் அது 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டாண்டு சில உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நாவுகள் வாய்க்காதே போகட்டும். இந்த வசனங்களின்படி கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடத்துவீராக. உடைய வார்த்தைகளின்படி கர்த்தர் அவளை ஆண்டவரை ஒன்று சேர்த்து வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை நிறைவேறும்படி ஜெபிக்கும். இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ் காலத்தில் இந்த பிள்ளைகளை இந்த காணொலி மூலமாய் சந்தித்து பேச உதவி செய்தற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார், பலப்படுத்துவீரார், நன்மையினால் நிரப்புவீரார். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. அவளுக்கு பாதுகாப்பு நீரே. கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தை இருவருக்கு எந்தெந்தைக்கு காப்பார். அவருடைய ஆத்துமாவை காப்பார். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. யாரையும் இந்த கொரோனா வைரஸ் அவளை தொடாதபடி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் இந்த தேசத்தை விட்டு ஒழியும்படியாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் தேவாலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். சீக்கிரமாய் தேவாலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள ஒருவர் முகமாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த லாக்டவுன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்ப்பா. மனுஷன் தந்திரமாய் உண்டாக்குகிற லாக்டவுன் எல்லாம் ஆண்டவரே க்ளோஸ் பண்ணப்படட்டும். லாக்டவுன் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இந்த ஆராதனை இதுவரைக்கும் நீ நடத்தி கொடுத்தபடி நான் நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதி, மாறாத கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா